ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சதும் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்காக சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் பண்ணேன். பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆச்சுமா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப நேரம் நின்று சப்பாத்தி போட முடியாது அப்படின்றனால சேரை போட்டு உட்காந்துட்டேன். கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. கால் பரவாயில்லாமல் இருக்குது, பட் ரொம்ப நேரம் நிற்கிறேன், ரொம்ப நேரம் நடக்கிறேன் அப்படின்னா கால் வலிக்குது. சமையல் வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழமும் செவ்வாழைப்பழமும் வச்சு விட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல் டே ஆஃபீஸில் தான் வேலை இருந்தது. ராஜேஷ் கிச்சனில் மால்ட்டு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அப்படின்றனால ஆர்டர்ஸ் எல்லாம் பெண்டிங் வச்சு தான் டிஸ்பேச் பண்ணுறோம். ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மால்ட் ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும். ரமேஷ் குமார், எம் நித்யா, காளி சுரேஷ். ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்களுக்கு எங்கே போகிறோன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சர்ப்ரைஸாக சொல்லவே இல்லை. பிள்ளைங்க எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் நாங்கள் சொல்லவே இல்லை. நல்ல ட்ரெஸ்ஸாக போடுப்போம். போய் நல்ல ட்ரெஸ்ஸாக போடுறாங்க. அம்மா போலாம், ரைட். போகிற வழியில் சொல்லுவோம். எங்கே போகிறோம்? இல்லை, நீங்களா எதேதோ கற்பனை பண்ணுங்களே. கமல் ஃபஸ்ட்டு அங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் அங்கே, அப்புறம் வீட்டுக்கு. சரியா? சரி போ. அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர வரைக்குமே ஆஃபீஸில் வேலை இருந்தது. வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே பிள்ளைங்களை கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காக அவங்கள செக் பண்ண சொல்லிட்டு போய் நாங்கள் கிளம்பிட்டு வந்துட்டோம். ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு, நம்பர்ஸ் காட்டுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. 47,997 ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம். சீக்கிரம் 50,000 ஆர்டரை ரீச் பண்ணிடுவோம். லாஸ்ட் இயர் எங்களோட டார்கெட் ஆர்டர்ஸை ரீச் பண்ண முடியாததுக்கு ஒரு மெயின் ரீசன் எங்களோட வெப்சைட் தான். வெப்சைட் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இந்த வருஷம் அதை கிளியர் பண்ணிட்டோம். வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப்பில் எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வருதோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 வெப்சைட் ரெடி பண்ணி 4 செட் ஆகாமல் இப்போ 5வது வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம். வெப்சைட்டுக்காக மட்டுமே நிறைய செலவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு நல்ல வெப்சைட் ரெடியாக இருக்குது. போகலாம். படம் பார்க்க போகிறோமா? எங்கிட்டு போவோம்? ஏய், இந்த சைடு எதுக்கு போவோம்? நல்லா யோசிச்சு சொல்லு. நம்ம கடைக்கு தான் போகிறோம். அம்மாவோட ஆபீஸ்க்கு போறோமா கமல்? அது அம்மாவோட ஆபீஸ்பா, உன்னோட ஆபீஸ் இல்லப்பா. கடை, ஷாப் அது. கடை எந்த அளவுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்குன்னு பாக்குறதுக்கு போறோம். அம்மா போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அதனால போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்கோம். ஆமா, அதை பார்க்க தான் கிளம்பணும். அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை கடை எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. கடை ரெடி ஆயிருச்சுனா எல்லாரும் டெய்லியும் வரணும். நான் இதுக்கு என்ன கடையில வேலை பார்க்க போறேனா? அப்புறம் வேற யாருப்பா? நம்ம கடை நம்ம தான் வேலை பார்க்கணும். அப்புறம் வேற யார் வேலை பாப்பா? ஸ்கூலுக்கு யார் போவா? ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து வேலை பார்க்கணும். அதெல்லாம் மாட்டே போ. நீ தான் பார்க்கணும். மாட்டேன். நீயும் கண்மணி தான் பார்க்கணும். நீ பில்ல உட்காரு, அவ கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க. ஏன் இது மட்டும் வெளிய வைக்கல? எது வெளிய வைக்கல? ராஜேஷ் கிச்சன். ராஜேஷ் கிச்சன் நம்ம தான் வைக்கணும். நம்ம என்ன வைக்கல. ராஜேஷ் கிச்சன்
கம்மிங் சூன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிடலாம் கமல். வச்சிடலாம். அந்த அங்கே கம்பி வச்சுருக்காங்களா அதுக்கு தானே, அதில் வச்சிடலாம். அது இன்னும் வேலை முடியல, வச்சிடலாம், முடிஞ்சு வச்சிடலாம். ஆக்சுவலாக வெளியே போகலாமான்னு கேட்டது நான். கமல் எனக்கு டிஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பிள்ளைங்க வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். ஆனால் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. போகிறோம், கடை ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். ஆல்மோஸ்ட் கபோர்டு ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. மைக்கா ஷீட் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 days இல்லாட்டி 15 daysல வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எது பண்ணுவாங்க? ஷார்ப்பாக இருக்கா? தூசிடா. அது பேப்பர் இருக்கா, அதை உரிச்சிட்றதா? விடு 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 விடு. அதெல்லாம் உரிச்சிருவாங்க. இது வந்து இங்கே இந்த இடத்துல வந்துடும். அது ரிசப்ஷன் டேபிள் தூக்கி இங்கே போட்டுருவாங்க. எல்லாம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா KECHன்னு போடுறது கிச்சனுக்கு. சரி, அடுத்து எங்க போலாம்டா? வீட்டுக்கு போலாமா? கிரீன்லாண்டா? கிரீன்லாண்ட் எங்க இங்க இருக்குது? அது ஒட்டன்சத்திரம். அபூர்வாவும் அங்கதான் இருக்கு. அடுத்து எங்க போலாம்? அடுத்து எங்கயாவது போலாம். எங்கயாவது போலாம். வீட்டுக்கு போலாம். சரி வீட்டுக்கு போகலாம். வேற எங்க போலாம்? சரி அப்படியே செல்வி அம்மா வீட்டுக்கு போலாமா? பக்கம் தானே செல்வி அம்மா வீடு. எங்க போறோம்? பல்லு வலிக்குது, பல்லு பார்க்க. அப்பா பல்லு ஆஸ்பத்திரிக்கு போறோம். போலாமா? இங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? அம்மா நிறைய எடுக்கும். எனக்கு எடுக்கலமா, அப்பாவுக்கு எடுக்குமா? இங்க கேம் இருக்குமா? கேம்லாம் இருக்காது. கமல் டிஷர்ட் எல்லாமே கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஷர்ட் எடுக்கணும் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. உள்ளே வந்ததுமே கையிலும் கண்மணியும் எங்களுக்கும் டிஷர்ட் எடுத்து தரணும், ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடையில் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க போனால் அது போய் ஒரு சட்டையில் உட்காந்துருச்சு. அது ஒரு டிசைன் மாதிரியே இருக்குன்னு கையில் கூட்டு போய் காமிச்சா. கமல் நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை, பிள்ளை நல்லா இல்லைன்றுச்சு. அந்த பிள்ளை என்ன சரிமா சொல்லுச்சு? ஓ மூஞ்சிக்கு அந்த சட்டை செட் ஆகலையா? கண்மணி சொன்னா. அது அப்பா சைஸ்ன்னு உனக்கு தெரியுமா? அப்பா எல் சைஸ் எடுத்துருக்கு. எல்னா என்ன பாப்பா? பாப்பா எல் பாப்பா எல்னா என்னது? அப்ப எக்ஸ்எல்னா எக்ஸ்ட்ரா லூஸா? எக்ஸ்எல் எடுத்துக்கலாம். சண்டை கட்டாதீங்க ஏட்டையா. உங்க அப்பா ஒரு பக்கம் தேட, நீங்க ஒரு பக்கம் தேட. கமல் ஒரு 3 டிஷர்ட் எடுத்தாங்க. கையிலும் கண்மணியும் வாங்க எனக்கு எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
கண்டிப்பாக போடுவேன். அப்போ உனக்கு எத்தனை வயசு? கண்மணிக்கு 6 முடிஞ்சு 7 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இருந்தாலும் 5 to 6 இயர்ஸ் டிஷர்ட் தான் கரெக்டாக இருக்குது. கடையில் இருக்கவங்க இந்த பாப்பாவுக்கு 2 to 3 இயர்ஸே கரெக்டாக இருக்கும்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க வரவே இல்லை. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு தான் எடுக்க வந்தோம். ம் மேக்ஸில் டிஷர்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கையலுக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது மேக்ஸ் டிஷர்ட் தான் வந்து அதிகம் யூஸ் பண்ணோம். பிள்ளைங்களுக்கு ஜீன்ஸ் கூட பேரப் பண்ணுறதுக்கும் ரஃப்யூஸ்க்கும் வந்து டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு டிஷர்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். பர்பிள் பிங்க்குன்னு தேடி தேடி 2 பேரும் அதாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீட்டில் நிறைய இருக்குது, கிளிப் இருக்குது. அது எல்லாமே ஒன்று இருக்குது ஆல்ரெடி. கமல் உனக்கும் குர்த்தி வேணுன்னா பாரு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன். எனக்கு வந்து பெருசாக குர்த்தி எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. காலு கொஞ்சம் வலி எடுத்துக்கிச்சு. சீக்கிரம் வாங்கடா போகலாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ஷூ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எதுக்கு இங்கேனே நிற்கிறீங்க? நீ என்ன நின்றாலும் அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். எடுத்தாச்சு. வேற எங்க போலாம்? வேற எங்கே போகணும்? பர்கர் பேண்ட். அங்க போய் நான் கொஞ்ச நேரம் விளையாடுவேன். அந்த விளையாட்டு விளையாட எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு தான் உங்களை வெளியே கூப்பிட்டு வர்றது இல்லை. வேணும் போ. சரி அடுத்து கிளம்பிட்டோம். பர்கர் பேண்ட். அவ்வளோதான், வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ப்ளீஸ் அங்க மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பர்கர் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடலாம், ஆனா பர்கர் தான் சாப்பிடணும். டின்னர் சாப்பிட்டு கிளம்பலாம், ஆனா பர்கர் கிடையாது. ஏன் எப்ப வெளியே வந்தாலும் பீஸா பர்கரு என்னது KFC அப்படின்ட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். ஸ்வாகத் கிராண்ட்னு இருக்கு பார்த்தியா, அங்கே போகிறோம். அப்பா இங்கே தான் வரும். இங்கே தான் அப்பாவுக்கு BNI மீட்டிங் வரும்ல, இங்கே தான் வரும். அப்பா இங்கே தான் வரும். பார்த்தியா, ஆர்டர் பண்ணி வர்ற வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக எப்படி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்கன்னு. நான் பாரு ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே அவள் பென்சிலை பிடிங்கிட்டு போயிட்டா. நான் இன்னும் பார்த்து மட்டும் கண்டுபிடிக்கணும், வழி மட்டும் கண்டுபிடிக்கணும். மித்த எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். காட்டக்கூடாது, நீயாக தான் கண்டுபிடிக்கணும். அங்கே பக்கத்துலேயே உனக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீ கண்டுபிடி, தேடு. ஆர்டர் பண்ணி லேட் ஆகும் வர, அதனால் இது கொடுத்துருக்காங்க, இதை நீ பண்ணணும். அது வேறு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கு. அப்பாவுக்கும் தெரில. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. லஞ்சுக்கு இல்லாட்டி டின்னருக்கு கூட்டிகிட்டு போகாமல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க டின்னர் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகத் கிராண்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கமல் BNI மீட்டிங்காக இங்கே தான் வருவாங்க. சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜாக் ஃப்ரூட் இட்லின்னு சொன்னாங்க. ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. பிள்ளைங்க பீஸாவை விடவே இல்லை. கடைசியில் பீஸா தான் வேணும்னு சொல்லி பீஸாவே வாங்கிட்டாங்க. அம்மா தாயே திருப்தியா? நீ மூஞ்சில் வாயெல்லாம் பல்லு சாப்பிட்ட எப்படி இருக்கு? இரு சொல்கிறேன். ஓகேவா? சூப்பரா? இது பேர் என்ன? கரிசோறு பிரியாணி. அதாவது பிரியாணி இல்லைடா, கரிசோறு. கரிசோறு குழம்பு சோறு. குழம்பு சோறு தான். நம்ம பதிலாக அவங்களே பிணைஞ்சி வச்சுருக்காங்க. கரிசோறு, நல்லி எலும்பு குழம்பு. செம்மையாக இருக்குமா? இப்படி வச்சு தயிர் கொஞ்சம் மேலே வச்சு
சூப்பராக இருக்கு. இது என்ன சிக்கன்? இது வந்து ஆயிஸ்டர் சிக்கனா, ஆயிஸ்டர் சிக்கன். பாப்பா பாப்பா முழுசாக சாப்பிட்ருவியா? பாப்பா நைட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அது சாக்லேட் அது அது இதுதான் சாப்பிடு. சாப்பிடலன்னா வெளியில் வலிஞ்சிடும், டக் டக் டக்குன்னு சாப்பிடு. ஜில்லுன்னு இருக்கா? போதுமா? நல்லாக்கா? ஜாக் ஃப்ரூட் இட்லி, கறி சோறு அப்படின்னு ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. 2-3 சிக்கனும் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது எல்லாமே. கடைசியாக பிள்ளைங்க வந்து ஐஸ்கிரீம் ஃபலூடா கேட்டாங்க. அதுவும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்துச்சா? திருப்தியாக இருந்துச்சா? போலாமா? ஏறு 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 ஏறு. இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் கமலுக்கு வந்து சென்னை போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நைட்டே கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.